ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் குக் வித் சாமி. இனி நம்ம சூப்பரான டேஸ்டியான ஒரு பொரியல் ரெசிபி பார்க்கலாம். நம்ம கோவக்காய் வச்சு சூப்பரான பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது நம்ம 2 in 1 ரெசிபியாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பொரியல் செஞ்சுட்டு நம்ம சாதத்தில் பிசைஞ்சு நம்ம பசங்களுக்கு கோவக்காய் சாதமாகவும் கொடுக்கலாம். வாங்க இந்த சூப்பரான வீடியோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் டைம் சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கோவக்காய் இந்த மாதிரி வட்ட வட்டமாக மெல்லிஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு வெங்காயம், ஒரு அரை தக்காளி நான் கட் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ முக்கியமான இன்க்ரீடியன்ட் இதெல்லாம் தான். இப்போ நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இப்போ கடாய் வச்சாச்சு. தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு வெரைட்டி ரைஸ்க்கும் நல்லாயிருக்கும், நமக்கு சைட் டிஷ்ஷாகவும் சாப்பிட்லாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தேவையான அளவு எண்ணெய் ஊற்றியாச்சு. கடுகு சேர்த்துட்டேன். கடுகு பொரியிட்டோம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ கருவேப்பிலை சேர்த்தாச்சு. கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஆனியன் சேர்த்துக்கலாம். இப்போ கருவேப்பிலையும் பொரிஞ்சிடுச்சு. இப்போ வெங்காயம் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் சேர்த்தாச்சு. இப்போ நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். வதங்காமல் நம்ம தக்காளி சேர்க்க வேணாம். ஃபஸ்ட்டு வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரணும். கலர் சேஞ்ச் ஆகி இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நான் அரை தக்காளி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நம்ம கோவக்காய் எந்த அளவுக்கு எடுக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அது கூட்டி குறைச்சி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ தக்காளியுமே நல்லா மேஷ் ஆகி வதங்குற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், ஒரு 2 நிமிஷமாக நான் வதக்கிட்டு இருக்கேன். அந்த தோல் பிரிஞ்சு வருது பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா நம்ம குக் பண்ணிக்கணும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கோவக்காய் சேர்த்துக்கலாம். கோவக்காவை நம்மளால் எவ்வளோ மெல்லிஸாக கட் பண்ண முடியுமோ அவ்வளோ மெல்லிஸாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு சீக்கிரமே பொரியல் ரெடி ஆகும். இப்போ கலந்து விட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இது நல்லா வெந்து வரணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வதங்கணும். இது எந்த அளவுக்கு வதங்குதோ அந்தளவுக்கு நமக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வதங்கிறதுக்காக நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இந்த ஸ்டேஜில் உப்பு சேரும்போது எல்லாத்துலேயுமே உப்பு காரம் எல்லாமே ஒட்டி சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம உப்பு சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே நம்மளுக்கு வதங்கி கிடச்சிடும். இப்போ லைட்டாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. இது நல்லா இன்னும் கொஞ்சம் வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் தான் நம்ம மிளகாத்தூள்லாம் சேர்ப்போம். அதோடைய பச்சை வாசம் எல்லாம் போக நல்லா வதங்கி வரட்டும். இப்போ நம்ம மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ மிளகாய் தூள் சேர்த்தாச்சு. இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் 3/4 ஸ்பூன் அளவுக்கு நான் மிளகாய் தூள் சேர்த்துருந்தேன். உங்களோட மிளகாய் தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. உங்ககிட்ட மிளகாய் தூள் அரைச்சது இல்லைன்னா தனி மிளகாய் தூளும் தனியாத்தூள் 1 ஸ்பூனோ அரை ஸ்பூன் மிளகாய் தூளும் சேர்த்துக்கோங்க. இது ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கி வரட்டும். மூடி போட்டு மூடி வச்சுருங்க. இப்போ பாருங்கள், நல்லா வதங்கியிருக்கு. இனிமேல் நல்லா வதங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நல்லா கலந்து விட்டுருங்க. ஏன்னா நம்ம இப்போ இதை வறுவலாகவும் யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாகவும் சாப்பிட போகிறோம். அதுக்காக தான் நல்லா வதக்கி விட்டுருக்கேன். இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு லைட்டாக கோவக்காய் வெந்து வரணும். நமக்கு நல்லா வதங்கிடுச்சு. இன்னும் லைட்டாக வெந்து வந்ததுக்கப்புறமா திரும்ப நம்ம ஃப்ரை பண்ணணும். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டா பாருங்கள். இப்போ மூடி போட்டு மூடிக்கலாம். இப்போ கோவக்காய் நல்லா வெந்து வரட்டும். ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் நான் காட்டுறேன். இப்போ பாருங்கள், நல்லாவே கோவக்காயில் இருக்க தண்ணிலாம் போயிடுச்சு. நல்லா ட்ரை ஆகிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா ட்ரை ஆகணும். இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நமக்கு கோவக்காய். நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். வேறு ஒரு இதுக்கு மாற்றிக்கலாம். இந்த சூப்பரான டேஸ்டியான பொரியல் ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கோவக்காவை சாதத்தில் நம்ம கலந்து நம்ம லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாகவும் கொடுக்கலாம். 2 in 1 நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். காலையில் இந்த பொரியல் செஞ்சுட்டு சாதம் வடிச்சிட்டோன்னா நம்மளோட வேலையே முடிஞ்சு போயிடும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம்.